ஆன்லைன் டூல் வரிசையில் நாம் அடுத்ததாக பார்க்க இருப்பது கேம்ஸ் டு லேர்ன் இங்கிலீஷ். கூகுள் ஓப்பன் பண்ணி கேம்ஸ் டு லேர்ன் இங்கிலீஷ் என டைப் செய்து என்டர் கொடுக்கவும். ஆன்லைன் ESL கேம்ஸ்னு வருது பாருங்க, இந்த கேம்ஸ் டு லேர்ன் இங்கிலீஷ். இந்த டூல் ஆனது ஆங்கில பாடத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதில் ஆங்கில இலக்கணம் அனைத்திற்கும் ஆக்டிவிட்டி மூலம் கற்றுக்கொள்ளக்கூடியதாக அமைகிறது. பாஸ்ட் டென்ஸ், பாடி பார்ட்ஸ், ப்ரீபோசிஷன், அட்ஜெக்டிவ்ஸ், அட்வெர்ப்ஸ், நம்பர்ஸ், அதுபோல் கிளாஸ், வெக்காபுலரி கேம், ஃப்ரேசல் வேர்ப், கம்பேர், simple present, food game, perfect tense, fast vocabulary, time, questions, word search, fast phrases, months, spelling bee, conditional sentence, vocabulary, describer, speaking easy. ஸோ நிறைய டாபிக் இருக்கு. இந்த எந்த வகுப்புக்கு என்ன டாபிக் வேணுமோ அதை பயன்படுத்தி தானே கற்றல் முறையில் மாணவர்கள் ஈஸியாக கற்றுக்கொள்ள முடியும். இப்போ இதில் நாம் ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து நம்ம பார்க்கலாம். இப்போ ஸ்பெல்லிங் பி அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை நான் கிளிக் பண்ணுறேன். கேம் ஓப்பன் ஆகுது. இது ஈஸி, ஹார்டு ரெண்டு மோடு இருக்குது. இப்போ இது ஈஸி மோட் எடுத்தோம் அப்படின்னாக்கா செலக்ட் கண்டென்ட். இப்போ நமக்கு அனிமல்ஸ் வேணுமா, ஃபுட்டு வேணுமா, கிளாத்ஸ், ஜாப்ஸ், டிரான்ஸ்போர்ட், பர்சனல், ஸ்போர்ட்ஸ். ஸோ இப்போ இதில் அனிமல்ஸை நம்ம கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ அனிமல்ஸ் வருது. இந்த ஸ்பீக்கர் பாருங்கள், ஸ்பீக்கர் சவுண்ட்லேயும் அதனுடைய ப்ரோனவுன்சியேஷன் வரும். ஸோ இதனுடைய ஸ்பெல்லிங் கரெக்டாக நம்ம இங்கே டைப் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் எஸ் கட்சி இருக்குது, எஸ் இருக்குது. ஸோ எஸ் ஹெச் இ இ பி. நெக்ஸ்ட்டு ஸ்னேக், எஸ் என் ஏ கே இ. ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணி முடித்த உடனே நமக்கு ஸ்பீக்கர் சவுண்டில் அதனுடைய ப்ரோனன்சியேஷன் வரும். இந்த மாதிரி நம்ம பிக்சரை பார்த்து வேர்டு ஸ்பெல்லிங்கோட நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி, இதில் ஹார்டு இருக்கு. அதே போல் அதுக்கடுத்து ஒரு கேம், ஆனாகிராம்ஸ். இது ஸ்டார்ட் ரவுண்ட் 1. இதில் கேமரா, டேப்லெட், சாக்கெட், லைன், ஃப்ளக்கு இல்லைங்களா. இப்போ ஏரோ மார்க் கொடுத்தோம் அப்படின்னாக்கா இப்போ இதில் வரக்கூடிய லெட்டர்ஸை மேட்ச் பண்ணி எதுன்றதை நம்மளால் கரெக்டாக சொல்லணும். கிளாத்ஸ் பாருங்கள், ஸ்டார்ட், ப்ளே, ஷீ இஸ் வியரிங் எ ட்ரெஸ். ஸோ கீழே வருது. வெக்காபுலரி கேம், ஸ்டார்ட், கிளாத்ஸ், T-shirt,
T-shirt, glasses. So complete our task. So next topic is open. So இது போல அடுத்தடுத்த கேம் நம்ம லேர்ன் பண்ணி நம்ம நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். அட்ஜெக்டிவ்ஸ் ஈஸி மோடே கொடுக்குறேன். ஸோ இப்போ பிக்சர் பார்க்குறோம். இந்த பிக்சர் வந்து எதை நோட் பண்ணுது? ஃபாஸ்ட்டு, குயிக்கு, பிக்கு. ஸோ பிக். நெக்ஸ்ட்டு ஃபாஸ்ட்டு, குவைட்டு, ஸ்மால். ஸோ பிக், ஸ்மால். ஸோ ஃபாஸ்ட், slow, noisy. ஸோ இது போல் நம்ம இந்த கேம் நம்ம கண்டினியூ பண்ணி நம்ம வேர்ட்ஸு லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ராங்காக இருந்தாலும் நமக்கு ரைட்டாக கொடுக்குது. அதே போல் ப்ரிப்போசிஷனில் ஸ்டார்ட்டு, put the bag on the right of the chair. Put the keys under the chair. Put the remote under the sofa. Put the newspaper on the chair. Put the tissues in front of the sofa. Put the picture above the chair. அதே போல பாடி பார்ட்ஸ். ஹெட், body, arm, hand, leg. ரீகால் பண்ணுற மாதிரி அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் கேட்குது. ஸோ கொஷின் மார்க் போட்டு இந்த 3ல எது ஆன்சர் சொல்லிட்டு கிளிக் பண்ண சொல்லுது. ஸோ இந்த மாதிரி கேம்ஸ் இதில் இருக்குது. நெக்ஸ்ட் phrases, slow, verbs, verbs 1, verbs 2, verbs. ஸோ நிறைய இருக்குது. இப்போ இதில் நம்ம எது வேணுமோ அதை நம்ம கிளிக் பண்ணணும். இஸ், ஆர். ஸோ ரவுண்ட் 1, ஸ்டார்ட், there is bay. Next round, the dishes are dirty. ஸோ இது போல் சென்டென்ஸ் வந்து நாமளே கிரியேட் பண்ணி அதை கரெக்டாக இல்லையான்னு சொல்லி வெரிஃபை பண்ணணும்.
past tense. Start. ஸோ லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ரிலேட்டடாக பாஸ்ட் டென்ஸை நம்ம மேட்ச் பண்ணணும். சிங் சிங். ஸோ ரைட் வந்துடும். ரைட் வந்ததுக்கப்புறமா அந்த லைன் வந்து கட் ஆகிடும். அதே போல் ட்ரிங்க் ட்ராங்க் மேட்சை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இது போல் நமக்கு நிறைய டாபிக் போகலாம். ஸோ இந்த ஒவ்வொரு டாப்பிக்கும் நீங்கள் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் ரவுண்டு நம்ம போகலாம். ஸோ இங்கிலீஷ் டீச்சர்ஸ்க்கு கிளாஸ் நடத்துறதுக்கும் இங்கிலீஷ் கிராமரை வந்து லேர்ன் பண்ணுறதுக்கும் வெக்காபுலரி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.